ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வேல்கடம்பன். அண்ட் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போவோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்த்துருப்போம். ஆனால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு டிஸ்ட்ரோஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, அது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல நான் வந்து டெபியன் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாகின் பண்ண சொல்லுது. என்னோடய யூசர் நேம் போட்டு நான் லாகின் பண்ணிக்குவேன். என்னுடைய பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டேன். ஓகேங்க, எனக்கு என்னுடைய டெஸ்க்டாப் காமிச்சிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே வந்து ஸ்டார்ட் மாதிரியான அந்த எல்லா டாஸ்க் பார் மாதிரி நம்ம விண்டோஸில் இருக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே கீழே காட்டும். சரிங்களா? இதில் ஷோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எல்லா உங்களுடைய டெபியனில் இருக்க எல்லா ஆப்ஸ் எல்லாமே காட்டும். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் லினக்ஸில் வந்து எல்லாமே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து எதை கனெக்ட் பண்ணாலுமே, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக தான் லினக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்குவேன். இதுக்கு வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய விண்டோஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி, லோக்கல் டிஸ்க் டின்னு ரெண்டு வச்சுருப்போம். கரெக்டுங்களா? மோஸ்ட்லி சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்கும், லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டெபியன் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் கொடுத்து அதுக்கு வந்து 20 GB ஸ்பேஸ் கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். நம்ம எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, உங்களுடைய ஃபைல் டைரக்டரி இதெல்லாம் இருக்குல்ல, அது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு ஒரே ஒரு இது போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் வந்து அண்டர் ரூட் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய திஸ்பிசி போய்க்குவேன். சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு ஒன்று இருக்குது, லோக்கல் டிஸ்க் டி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மொத்தம் ரெண்டு இருக்குது என்கிட்ட. இந்த சி ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓஎஸ் ஃபைல் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமானது ஸோ இன்டெல் சம்மந்தப்பட்டது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், டெம்ப், யூசர்ஸ். இப்போ நான் யூசர்ஸ்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு காட்டும். ஸோ அது அந்த எத்தனை யூசர்ஸ் நான் என்னுடைய எத்தனை யூசர்ஸ் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு விண்டோஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு மெயினான ஒரு ஃபோல்டராக, மெயினான ஒரு இதுவாக, ஒரு ஸ்டோரேஜ் டிரைவாக நம்ம வந்து லோக்கல் டிஸ்க் சியை பயன்படுத்துவோம். இதுக்குள்ளே தான் டெஸ்க்டாப் கூட இருக்குது. டெஸ்க்டாப் எங்கே இருக்கும், நீங்கள் வந்து யூசர்ஸ்குள்ளே போயிட்டு லோக்கல் டிஸ்க் சியில் யூசர்ஸ்குள்ளே போயிட்டு அதில் உங்களோட யூசர், இப்போ நான் வந்து என்னோடய யூசருக்குள்ளே போயிட்டேன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், இந்த சைடில் வந்து கீழே பாருங்களேன் 3D ஆப்ஜெக்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர், விண்டோஸ், இது எல்லாமே என்னோடய யூசர் கீழே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இருக்கும் டவுன்லோட்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே போனால் என்னோட டெஸ்க்டாப் இதுதான் எனக்கு நான் ஃப்ரண்ட்டில் என்னுடைய நம்முடைய டெஸ்க்டாப்பில் என்ன வைக்கிறோமோ, ஸோ இதில் இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போது இதே கான்செப்ட் தான் அப்படியே உங்களுக்கு லினக்ஸ்லையுமே இருக்கும். இப்போ நான் லினக்ஸ் போவேன் நான். இப்போ லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி இதிலே ஃபைல் மேனேஜர் நீங்கள் வந்து லினக்ஸ் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா, லினக்ஸில் வந்து ரெண்டு வகையான இன்ஸ்டாலேஷன் இருக்குங்க. ஒன்று மினிமல் இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று GUI, அதாவது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸோடு இருக்கிற ஒரு இன்ஸ்டாலேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க டெபியன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸோடு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து விசிபிளாக நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ண முடியும், கிளிக் பண்ண முடியும், லைக் விண்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் லினக்ஸில் இன்னொன்று இருக்குது, அதுதான் ஒன்லி கமாண்ட் லைன் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறது. சரிங்களா? அதுக்காக தான் லினக்ஸ் ரொம்பவே யூஸ் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வர்ஸ்லாம் சொல்லியிருப்போம்ல, சர்வருங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணால் அது சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சர்வர்ஸ் என்ன சர்வ் பண்ணுது, நீங்கள் பார்க்குற யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற எல்லா இன்டர்நெட்டில் இருக்க எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இப்போ யூடியூப் வீடியோ ஒன்று பார்ப்பேன், நீங்கள் இதே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஒரு டிரைவில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டுது. ஸோ இட் சர்வ்ஸ், அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் தான் சர்வர். சரிங்களா? அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸில் சர்வர்ஸில் யூஸ் பண்ணுற OS மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சர்வர்ஸ்க்குலாம் மானிட்டர் தேவைப்படாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமாண்ட் லைன்லேயே எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம இந்த SSHன்னு ஒன்று இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி. அது மூலமாக பார்த்தீங்கன்னா ரிமோட்டாகவே வேற ஒரு சிஸ்டமில் இருந்துக்கிட்டு சர்வரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அப்படி பண்ண முடியும், அப்படி பண்ணுவாங்க. அதுதான் லினக்ஸ் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. செக்யூரான ஒரு கனெக்ஷனோடு இருக்கும்.
இது வேறு. இப்போ நம்ம இங்கே போயிட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் வரும். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஃபைல்ஸ்னு இருக்குது. நான் அந்த ஃபைல்ஸுங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்குவேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி லோக்கல் டிஸ்கில் இருக்கோ உங்களுக்கு அதே நம்மளுடைய விண்டோஸில் இருக்கோ அதே மாதிரி காட்டுதா. ஸோ இதில் வந்து /home/darwinங்கிறது என்னுடைய யூஸரோட நேம், அதில் டாக்குமெண்ட்ஸு, ஸோ அதில் எல்லாமே டவுன்லோட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நம்புவேன். ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கமாண்ட் லைனில் பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவிட்டீஸ் போய்க்கோங்க. போயிட்டு இதில் டெர்மினல் இருக்குல்ல, அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் லைன் ஓப்பன் ஆகும், சிஎம்டி மாதிரி நம்ம விண்டோஸில். ஓகேவா, இப்போ நான் அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிட்டு இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் மாதிரி, நீங்கள் ஒரு லாங்குவேஜ் இப்போ படிக்குவீங்க அப்படின்னா அதில் வந்து சின்டாக்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்கு கமாண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே சில கமாண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான பதிலை அடுத்த லைனில் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் கமாண்ட் லைன், இதுதான் டெர்மினலுடைய வேலை. நீங்கள் நிறைய படங்கள் வந்து ஹேக்கிங் பண்ணுற மாதிரி வரிசையாக ஒன்றும் அதெல்லாம் இதெல்லாம் அப்படி காமிப்பாங்க. ஸோ ஒன்றும் பெரிய காரியம்லாம் இல்லை. ஸோ சிம்பிளாக நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா சில பேசிக்ஸ் கமாண்ட் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா, இப்போது இப்போ நான் வந்து who am I அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. who am I அப்படின்னா நான் யார், நான் எந்த யூஸராக லாகின் ஆகியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ who am I அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா டார்வின்னு காட்டுது என்னோட யூசர் நேம். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டார்வின் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்கும், உங்கள் யூசர் நேம் கேட்கும், அதை நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து ஹோஸ்ட் நேம் கேட்டுருக்கோம். நான் அதில் டெபியன்னு கொடுத்தேன், அதனால இங்கே டெபியன்னு கட்டுது. ஹோஸ்ட் நேம்னா இந்த சிஸ்டம், இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கோ அல்லது இந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கான நேம் நான் செட் பண்ணும்போது இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இந்த மிஷினுக்கான நேம் கேட்கும். நான் அதில் டெபியன்னு கொடுத்தேன், அதனால எனக்கு அது ஹோஸ்ட் நேம் வந்து அப்படி காட்டுது, அட்டுன்னு போட்டு காட்டும். ஓகேங்களா, இப்போ அடுத்து PWD அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. PWDனா print working directory அப்படின்னு அர்த்தம். என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் எந்த டைரக்டரிக்குள்ள ஆக்டிவாக இந்த கமாண்ட் லைன் இருக்குங்கிறத காட்டுது. ஹோம்குள்ள டார்வின்ங்கிற யூசருக்குள்ளே போய் நிற்கிது. புரியுதுங்களா, ஸோ நான் வந்து இந்த ஃபோல்டர் இப்போ நீங்கள் லிட்ரலி இதுக்கு மீனிங் என்னென்னா நான் வந்து இப்போ நான் வந்து /home/darwinங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு ஸோ ஆப்ஸ் போயிட்டு ஓகே ஃபைல்ஸ் இங்கே இருக்குது, ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி இதில் இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேங்கிறது அதுக்கு சமானம். இதற்கான மீனிங் வந்து இதுதான். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன், அதான் மீனிங். இந்த காமிக்கிறதுல டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸு இதெல்லாம் தான் அதுக்கு மீனிங். நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த இடத்துல இந்த பாத்தில் இருக்குங்கிறது தான் அதுக்கான மீனிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து இப்போ இந்த இடத்துல நான் டெர்மினல் போயிட்டு டெர்மினலில் வந்து LS லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் எல் அப்படின்னு கொடுக்குவேன். சரிங்களா, சாரி LS-L கொடுக்குவேன். எனக்கு இங்கே பாருங்கள் என்ன காட்டுது, அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இப்போ நான் எந்த பாத்தில் இருக்கணும் அதுக்குள்ளே இருக்கிறது லிஸ்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதில் பாருங்கள் டெஸ்க்டாப் காட்டுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப் இருக்குங்களா, இதுலேயும் டெஸ்க்டாப் இருக்கா, இந்த இடத்துல இருக்கா. அடுத்து பாருங்க வேற என்ன காட்டுது, டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் மியூசிக். அங்கே டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் மியூசிக், அப்போ சேவ் 2.3.7.7 ஒன்று இருக்குது, அது .7 ஒன்று இருக்குது, அது இருக்குது. பிக்சர்ஸ் பப்ளிக் எல்லாமே அது இருக்குது, எல்லாத்தையும் காட்டுதா. இதாங்க மீனிங். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் போவேன். ஓகேவா, டெஸ்க்டாப்பில் தமிழ் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். அப்போ நான் எப்படி கமாண்ட் லைனில் டெஸ்க்டாப்பில் போவேன், இதில் வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன், நான் டபுள் கிளிக் பண்ணால் உள்ளே போயிடுது. ஓகேங்களா, பட் நான் இதில் எப்படி கிளிக் பண்ணுவேன், எப்படி போகணும் அப்படின்னா நான் CD அப்படிங்கிற ஒரு இது பயன்படுத்துவேன். சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். டைரக்டரினா வேறு எதுவும் இல்லை, விண்டோஸில் எப்படி ஃபோல்டர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னும் ஃபோல்டர்னாலும் டைரக்டரினாலும் லிட்டரலி ஒரே மீனிங் தான். பட் லினக்ஸில் டைரக்டரிங்கிறவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ CD அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நம்ம எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கோம், ஹோம்குள்ளே டார்வின்ங்கிற டைரக்டரிக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்புங்கிற டைரக்டரிக்குள்ளே போகணும். அப்போ நான் CD அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து நான் அந்த நேமை எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு நாட் ஃபவுண்ட் வருது. ஏன் அப்படின்னா நான் இங்கே ஸ்மால் டி கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த டைரக்டரியோட நேம் என்ன, கேபிட்டல் டியில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ எக்ஸாக்டாக அதில் என்ன நேம் இருக்கும், ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் லினக்ஸ், அதனால் நீங்கள் எப்படி எக்ஸாக்டாக இருக்கோ அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். நான் CD கொடுத்து டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துட்டேன், உள்ளே போயிட்டேன். அவ்வளோதான். எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறது, இங்கே பாருங்க /desktopனு காட்டுதா. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா PWD கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒர்க்கிங் டைரக்டரி என்ன பிரிண்ட் அப்படின்னு பண்ணுவோம். உள்ளே வந்து ஹோம், அதுக்குள்ளே டார்வின்குள்ளே டெஸ்க்டாப்குள்ளே இருக்குன்னு காட்டுது. சரி, நான் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கேன், இந்த LS கமாண்ட் இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிற நேமை காமிச்சிடுது. ஸோ நீங்கள் வந்து வெறும் LSன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டும்னா என்னென்ன இருக்கோ அது லிஸ்ட் பண்ணி மட்டும் காட்டும். நீங்கள் LS
-l அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு நிறைய அந்த RWல இருக்கிறதெல்லாம் பெர்மிஷன்ஸ் பற்றினது நான் பின்னாடி சொல்கிறேன். அதில் வந்து எந்த யூசர் குரூப்பை சேர்ந்தது, எந்த யூசர் வந்து ஓனர், யார் ஓனர் இதுக்கு, எப்போ கிரியேட் பண்ணாங்க, டைம் என்ன நேம் என்ன எல்லாமே காட்டுங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அடுத்தது காணொலிகளில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டெர்மினல் வந்து ரொம்ப கச்சமுச்சான்னு இருக்குங்களா, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கிளியர் அப்படின்னு ஒரு கமெண்டை கொடுங்க, அவ்வளோதாங்க, கிளியர் ஆகிடும், முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து என்னோட கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம வந்து ஹோம் ஸ்லாஷ் இதுக்குள்ளே போனோம், டெஸ்க்டாப்குள்ளே டாவின்கிற யூசருக்குள்ளே போய் டெஸ்க்டாப்குள்ளே போனோம். பட் எப்படி நான் வந்து லோக்கல் டிஸ்க் சியில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் போய் காமிச்சேன், அதுக்குள்ளே ஓஎஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி நான் பார்க்குறது இதில் அப்படின்னா இது எல்லாமே ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் நான் PWD கொடுத்துக்குவேன். இப்போ எங்கே இருக்கேன், டெஸ்க்டாப்குள்ளே இருக்கேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த பேக் பட்டன் தொட்டேன்னா டெஸ்க்டாப் என்ன பண்ணுது, வெளில வந்துடுது, டெஸ்க்டாப் போட்டு டார்வின்கிற அந்த இதுக்குள்ளே வந்துதா. அப்போ அது மாதிரி நான் எப்படி ஒரு ஸ்டெப் மட்டும் நான் பேக் வரணும் அப்படின்னா சீடின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா பேக் வந்துடும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இப்போ நான் எங்கே இருக்கேன், PWD, நான் வந்து ஹோம் ஸ்லாஷ் டார்வினில் இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த ரூட் பார்க்கணும், நான் என்ன பண்ணலாம், சீடின்னு கொடுத்து நான் வெறும் ஹோம்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸ்லாஷ் ஹோம்னு கொடுத்தேன்னா இப்போ நான் வந்து ஹோம்குள்ளே இருக்கேன். இப்போ நான் PWD கொடுக்குவேன், பாருங்கள் ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு இருக்கா. இப்போது எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது போகணும், நான் என்ன பண்ணுறேன், CD ஸ்பேஸ் விட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்து என்கிட்ட கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்லாஷ்குள்ளே வந்துட்டேன், தெரியுதுங்களா உங்களுக்கு, ஸ்லாஷ்குள்ளே PWD கொடுத்தேன்னா சிங்கிள் ஸ்லாஷ் மட்டும் எனக்கு காமிக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்கலாம், நான் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், LSன்னு கொடுக்க வேணா, எனக்கு என்ன காட்டுது, பின்னு ஒரு ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், LS கொடுத்து ஸ்பேஸ் -L அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லாங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின் அப்படிங்கிறது ஆக்சுவலி லிங்க் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முதல்ல அந்த நான் சொன்னல யூசர் பெர்மிஷன்ஸ் இதில் அதில் ஸ்டார்டிங்கில் எல்லுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த எல்லுன்னு இருக்கிறதுக்கு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க்னு அர்த்தம். நம்ம விண்டோஸில் வந்து ஷார்ட்கட் சொல்லுவோம்ல, நம்ம ஏதாவது ஒரு ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் குரோம் இருக்கும், குரோம் வந்து டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் பண்ணி வச்சிட்டோம்னா கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அந்த ஷார்ட்கட்காக பயன்படுத்துவதா லிங்க்குங்கிறது. அதில் சாஃப்ட் லிங்க்னு இருக்குது, ஹார்ட் லிங்க்னு இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். அது மாதிரி டீனு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா டேரக்டரின்னு அர்த்தம். ரெண்டுத்துடைய கலர் பாருங்களேன், இது பூஸ்ட், அது ஒரு டேரக்டரி. ஸோ அது வந்து டேரக்டரி. ஃபைல் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இப்போ நான் ஏதாவது ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டச் அப்படின்னு கொடுத்துக்குவேன். டச்சுங்கிற ஒரு கமாண்டு, டச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு டச் அப்படின்னு கொடுக்கணும். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு TT அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். கேனாட் ஓகே, ஏன் பர்மிஷன் டினைன்னு வருது, ஏன்னா இது வந்து ரூட் ஃபோல்டரில் வந்து நீங்கள் உங்களுடைய நார்மல் யூஸர் டார்வின்கிற நான் வந்து ரூட் ஃபோல்டரில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் யூஸராக மாறணும். நம்ம ஏற்கனவே தெரியும் விண்டோஸில் என்ன பண்ணிருப்போம், நார்மல் யூஸர் இருப்பாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோட இருப்பாரு, கரெக்டுங்களா. அப்போ நான் ரூட் யூஸராக மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் SU அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு மைனஸ் மாதிரி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குவேன். எனக்கு இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது, எதனுடைய பாஸ்வேர்டு, ரூட் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ரூட் பாஸ்வேர்டு கொடுத்துவேன், இங்கே பாஸ்வேர்டு டிஸ்பிளே ஆகாது. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் @debian வந்துருச்சுங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டார்வின் @ன்னு இருந்தது, இப்போ ரூட் @. அப்போ நான் ரூட் யூஸராக நான் லாகின் ஆகிட்டேன் உள்ள, சரிங்களா. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நான் எங்கே இருக்கேன், ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் வெளியில் வரணும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இந்த ரூட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து என்னது ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் என்னோட யூசர் நேம், அது மாதிரி ரூட்டுக்கு வந்து தான் ஹோம்னு எதுவுமே இருக்காது, வெறும் ஸ்லாஷ், அடுத்து வந்து ரூட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து LS அப்படி கொடுத்துட்டு -Aன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஹிட்டனாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர் எல்லாம் காமிச்சிடும். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் LS போட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி எதுவுமே இல்லை. ஆல் ஏங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உள்ள இருக்க ஹிட்டன்லாம் காட்டும். ஸோ அதான் காட்டுது, பட் எதுவுமே உள்ளே இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே கூட நான் வெளியே வந்துக்குவேன், CD. ஓகே, இப்போ நான் வந்து ரூட் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன், வெறும் ரூட் அந்த ஸ்லாஷ்குள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லாஷுங்கிறதுக்கும் ரூட்டு தான் நேமு, அது குழப்பிக்காதீங்க கொஞ்சம், ஓகேவா. இந்த ஸ்லாஷ்குள்ளே நான் இப்போ LS பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. இதை முதல்ல நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா. இப்போ நான் இதில் வந்து ஒரு டச் அப்படின்னு கொடுத்து
டச் அப்படின்னு கொடுத்து நான் டிடி அப்படின்னு கொடுத்து என்கிட்ட கொடுத்துட்டேன். கிரியேட் ஆகிடுச்சு எனக்கு. நான் எப்படி பார்க்கறது, திரும்ப எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு டிஸ்பிளே ஆகுதுல பாருங்கள், டிடி இந்த இடத்துல இருக்கா. சரி, இப்போ நம்ம லிஸ்ட்டாக அந்த பார்க்கும்போதுக்கு எல்எஸ் -L அப்படின்னு கொடுத்தோம்னா லிஸ்ட்டாக காட்டுதுங்களா. இதில் பாருங்கள் லிங்க், அந்த சாஃப்ட் லிங்க் அதுக்கு வந்து எல், லிங்க்குக்கு வந்து எல்லுன்னு காட்டுது. டேரக்டரி ஃபோல்டராக இருந்தால் டீன்னு காட்டும். நம்ம டிடி எங்கே இருக்குது பாருங்கள், டிடிக்கு எதுவுமே காட்டாதுங்க. எம்டியாக இருந்தால் அது வந்து ஃபைல்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபைலுக்கு வந்து எம்டியாக இருக்கும். டீன்னு போட்டிருந்தால் டேரக்டரி, அது ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். எல்னு போட்டிருந்தால் அது ஒரு லிங்க், அதாவது ஷார்ட்கட் மாதிரி. இப்போ இந்த பின்னுங்கிற லிங்க் எங்கே நம்ம எதை போய் லிங்க் பண்ணுது அப்படின்னா, யூசருங்கிற ஃபோல்டருக்குள்ளே பின்னு ஒன்று இருக்காமா, அதை தான் இது லிங்க் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அந்த யூசருங்கிற ஃபோல்டர் எங்கே இருக்குது, இதில் இந்த பாருங்களா யூஎஸ்ஆர்னு இருக்கா. இந்த யூசருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அதை தான் இந்த பின்னுங்கிற இந்த ஷார்ட்கட் வந்து ரிலேட் பண்ணுது. இப்போ நம்ம அதுக்குள்ளே கூட போய் பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே எப்படி போகுது, சிடி கொடுத்து யூஎஸ்ஆர்னு கொடுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்லாஷ் யூஎஸ்ஆர்னு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்லாஷ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸ்லாஷ் யூஎஸ்ஆர்னு கொடுத்தாலும் போகும், வெரி யூஎஸ்ஆர்னு கொடுத்தாலும் போகும். ஆனால் இஃப் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபோல்டருக்குள்ளே அது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஸ்லாஷ் கொடுக்காம ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் அதுக்குள்ளே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்எஸ்ன்னு கொடுக்குறேன், எல்எஸ் கொடுத்துக்கோங்க -L. இப்போ யூசருங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆருங்கிறதுக்குள்ளே பின்னு ஒரு டேரக்டரி இருக்குது. இதுதான் அந்த சாஃப்ட் லிங்காக இங்கே வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே கேம்னு ஃபோல்டர் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற கேம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணுன்னா நான் சிடி கொடுத்து கேம்ஸ்னு போடலாம். ஆனால் நான் அதை விட்டுட்டு நான் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், வேறு ஏதோ ஒரு பாத் டேரக்டரி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூட் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போகணும். பூட் எங்கே இருக்குது, ஸ்லாஷ் பூட் அப்படி தான் போகணும். ஓகேங்களா. ஸ்லாஷ்க்கு அடுத்து பூட்டுன்னு இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம், இப்போ நம்ம பிடபிள்யூ கொடுக்குறோம், எங்கே இருக்கோம், நம்ம வந்து ஸ்லாஷ் யூஎஸ்ஆருக்குள்ளே இருக்கோம். பட் நம்ம இப்போ எங்கே போகணும், ஸ்லாஷ் பூட்குள்ளே போகணும்னா யூஎஸ்ஆருக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வெறும் சிடி பூட்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஏன்னா பூட்னு இங்கே எதுவுமே கிடையாது. பாருங்கள், நோ சச் ஃபைல் ஆஃப் டைரக்டரி ஃபவுண்ட், இங்கே பூட்னு எதுவுமே இல்லை யூஎஸ்ஆருக்குள்ளே. அப்போது நான் எங்கேயோ இருக்கிற ஒரு பாத்துக்குள்ளே போகணும்னா சிடி கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து நான் பூட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் பிடபிள்யூ கொடுத்து பார்க்க, பார்த்தீங்களா வந்துடுச்சு. இவ்வளோதாங்க, சிம்பிளாக இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நான் கிளியர் பண்ணிக்குவேன். CLER அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, EARன்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். இப்போ நான் வந்து ஸ்லாஷ் பூட்குள்ளே இருக்கேன். நான் வந்து ஸ்லாஷ் சிடி ஸ்லாஷ்க்கு வந்துடுவேன். வந்துட்டு பிடபிள்யூடி கொடுத்து காமிக்குவேன். ஸ்லாஷில் இருக்கேன், LSL அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே வைக்கணும் உங்களுக்கே காட்டும். ஓகேங்களா. இப்போ நம்ம டிடின்னு உருவாக்கணும்ல, இந்த ஃபைல் உருவாக்கணும்ல, இது எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒன்றும் இல்லைங்க, RM அப்படின்னு கொடுத்து டிடின்னு கொடுத்தனா போதும். அவ்வளோதான், ரிமூவ் ஆகிடுச்சு. எப்படி பார்க்குறது, LS -L பாருங்க, அந்த டிடியே காணாமல் போயிடுச்சு. இப்போது அவ்வளோதாங்க, ஃபோல்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம விண்டோஸ்லையோ இல்லை கிராஃபிக்கல் யூனிட்டில் என்ன பண்ணுவோம், மவுஸ் எடுத்து அதை தொட்டு ஒன்று டெலிட் பட்டனை கிளிக் பண்ணணும், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கணும். நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் RN கொடுத்து ஃபைல் நம்ம டைப் பண்ணால் முடிஞ்சுதுங்க. இது பேசிக்காக ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இதுக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்குள்ளே தான் நான் வந்து கிளியர் கொடுத்துருவேன். ஓகே, இதுக்குள்ளே தான் இந்த யூசர் அப்படிங்கிறது இருக்குது, இந்த யூசர் இருக்குது. ஓகேங்களா. இந்த யூசருக்குள்ளே தான் யூசர் சம்மந்த, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஹோம்னு ஒன்று பார்த்தோம்ல, இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஹோம், அதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட யூசர் நேம்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த டெவ்னு இருக்கு, பண்ண டெவ்க்குள்ளே போய் காட்டுவேன் உங்களுக்கு, CD டெவ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற எல்லா டிவைஸையும் காட்டுங்க. இப்போ இது டெவ்ங்கிறது வந்து டிவைஸ்க்கானது, அதுக்குள்ளே இருக்க இப்போ என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அது கூட எனக்கு இதில் காட்டுங்க. அதான் ஒரு ஃபைல் மாதிரி தான் இதுவுமே காட்டும். இப்போ இதில் FDA 1ன்னு இருக்குல்ல, FDA 1னா ஒன்றும் கிடையாதுங்க, ஹார்ட் டிஸ்க், நம்மளுடைய ஹார்ட்வேர் தான் காட்டுது, அதுதான் FDA 1ன்னு காட்டுது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எல்லா டைப் ஆஃப் விஷயங்களையுமே வந்து உங்களுக்கு இது ஒரு ஃபைல் மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் எப்படி டைப் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் மவுஸ் எல்லாம். பட் இது டைப் பண்ணி போகணும்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் பேசிக்காக உங்களுக்கு உள்ளே எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா லினக்ஸினுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்கும் அந்த கமாண்ட்ஸ்லாம். சில விஷயங்கள் மட்டும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட்ஸ்லாம் 2-3 ஆகும், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.